யூஸ்வலா சொல்லுவாங்க நவரத்னங்கள்ல வந்து அந்த 9 கிரகத்தோட எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லாத்துக்கும் வாங்கக்கூடிய தன்மை இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதோட விலை அந்த தன்மையில இருக்கும். அப்புறம் அதோட ஒரிஜினாலிட்டி அது எந்த அளவுக்கு கரெக்டான கல்லு. சப்போஸ் அது ஏதாவது தோஷமான கல்லு அப்படின்னா பாசிட்டிவான இது கூட நெகட்டிவா ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தானியங்கள். ஏன்னா அந்த 9 தானியங்களுமே நவதானியத்திலுமே அந்த 9 கிரகத்தோட ஆதிக்கம் கம்ப்ளீட்டா நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த 9 நவதானியங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியில வந்து அந்த நவதானியத்தை வச்சு மூட்டை கட்டி நம்ம தலகாணி கடியில வச்சு படுத்துங்கலாம். ரொம்ப நேரம் ஒரு 6 to 8 மணி நேரம் கடைசிக்கு நம்ம தூங்குவோம். அவ்வளோ நேரம் அந்த நவதானியம் நம்ம தலையில தான் இருக்கும். அப்ப வந்து அந்த 9 கிரகங்களோட அந்த ரேடியேஷன் வந்து தானியத்துல விழுகும். அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளோட உடம்புலையுமே அதோட தன்மை வந்து இதாகும். இது வந்து எல்லாருமே வச்சுக்கலாம்னா கண்டிப்பா எல்லாருமே வச்சுக்கலாம். சயின்டிஃபிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு மெத்தடு, ப்ரூஃப் பண்ணக்கூடிய மெத்தடு. அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா இதை வச்சு பாருங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும்.